நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம். அதுல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோருக்கு முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆமே. அப்போ 7 சபைகளுக்கு, அப்படி ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இந்த 7 சபைகளை குறித்து ஒவ்வொரு சபையில இருக்கிற குறைவுகளை என்ன பண்றாங்க, யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இப்படி எல்லாம் இருக்குது, இத சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல என்ன பண்றாங்கன்னா எழுதுறாங்க யோவான். அப்போ 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்பச்சையை கட்டியிருந்த மனுஷருக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்போ சொல்றாங்க, அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலும் உறைந்த மழை போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமுள்ள வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருந்தது. தமது வலது பாரிசத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்து கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. 20வது வசனம் சொல்லுகிறது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லி தேவன் ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதக்கூடிய காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமே. அப்படியாக இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே 7 பட்டணத்தில் உள்ள 7 சபைகளுடைய காரியத்தை வெளிப்படுத்தி யோவானை எழுத சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நாம் தான் அவருடைய சபையா இருக்கிறோம். அப்போ இந்த சபையாகிய இந்த சரீரத்திலே ஆலயத்திலே என்ன குறைவு இருக்கு என்பதை நமக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது அது சொல்லுவாங்க, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக நாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நாம் காதுகளை என்ன பண்ணணும்னா ஷார்ப்பாக்கி தேவனுடைய பரிசுத்த ஆவியான உதவியோடு அதை கேட்கும் பொழுது நாம் அதிலிருந்து விலகி இருக்கிறதற்கு பலன் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம்.
நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் உலாவி வரும் பொழுது சபை சீர்பொருந்தும். நீர் உலாவி வரும் பொழுது சபை சமாதானம் அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை பரிசுத்தமாகும். நீர் உலாவி வரும் பொழுது சபை பூரணமாகும். நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் உலாவி வரும் பொழுது சபை எழுப்புதல் அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை தரிசனம் அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை விடுதலை அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை விருத்தியாகும். நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் உலாவி வரும் பொழுது சபை அற்புதம் அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை ஆரோக்கியம் அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை மறுரூபம் அடையும். நீர் உலாவி வரும் பொழுது சபை மகிழ்ச்சி அடையும். நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. ஆமென். நம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும் பொழுது நான் பாடின இந்த பாடலில் உள்ள சகல காரியத்தையும் அவர் சபைகளுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். சீர்பொருந்த உதவி செய்வார், சமாதானம் அடைய உதவி செய்வார், பரிசுத்தமாக உதவி செய்வார், அந்த எல்லாமே பூரணமாக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சபையை எழுப்புதல் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலையும் விருத்தியாகவும் அற்புதங்களை காணவும் ஆரோக்கியம் அடையவும் மறுரூபம் அடையும் மகிழ்ச்சி அடையவும் ஆவியான ஒரு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுதுனா அவர் நம் சபையாகிய ஆலயத்துக்குள்ள உலாவி வரும் பொழுது தேவையில்லாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அகற்றி போட போதுமானவராய் இருக்கிறார். அப்படியாக அவர் நம்மளுடைய சரீரத்தை மறுரூபம் அடைய செய்வாராக. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் அருமையாய் நம்மளை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. God bless you.